இந்த சிவனடியார்கள்னா நாயன்மார்கள்னு பேர். இந்த நாயன்மார்களுடைய பக்தியும் ஆழ்வார்களுடைய பக்தியும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஆழ்வார்கள் யாருமே குடும்பம் குழந்தை குட்டின்னு வச்சுக்கின்னு இறைவனை மறந்து ஏதோ ஒரு நேரம் பண்ணி மீதி நேரம் வீட்டு குடும்பத்தோடு வாழ்ந்தவங்க கிடையாது. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே ரொம்ப அற்புதமானவங்க, அற்புதமான பாடல்களை இறைவன் மேலே பாடியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஆழ்வார்களுக்கு பெருமாளே கடவுள், அடியார்களுக்கு சிவமே கடவுள். இப்போது கடவுளில் இந்த வேற்றுமை இவங்க ஆழ்வார்களுடைய மனசுலையும் அடியார்களுடைய மனசில் இருந்ததை தவிர கடவுளில் வேற்றுமையே கிடையாது. கடவுள் ஒரே பொருள் தான், எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் இவங்களுடைய மனம் இது தான் கடவுள்னு எடுத்துக்கிச்சு. அதனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க, பெருமாளையே பாடி புகழ்ந்து தள்ளினாங்க. 4000 பிரபந்தம்னு பாடினாங்க. கொஞ்சம் நெஞ்சமான பாட்டு இல்லை, ஏதோ 5 பாட்டு 10 பாட்டு இல்லை, லட்சக்கணக்கில் பாடி இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமானவங்க ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்லாம் சாதாரண வாழ்க்கை வாழ, தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்களும் ரொம்ப அற்புதமானவங்க. அவங்களும் சாதாரணமான ஆளும் கிடையாது. ஏன்னா அவங்களும் குழந்தை குட்டி ஊடு அதெல்லாம் வச்சுக்கின்னு வாழலை. ஆழ்வார்கள் இறைவன் தான் வாழ்க்கையே நாக்கிக்கணுங்க. அப்பூதி அடிகள்னிட்டு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மனிதன் ஒரு 10 ரூபா தெரிஞ்சவனுக்கு கொடுத்தாவே அவன் திருப்பி கொடுக்கலன்னா 1000 திட்டிடுறோம் இல்லையா? இது மனிதனுடைய இயல்பாகுது. இந்த அப்பூதி அடிகளுக்கு திருநாவுக்கரசர் மேலே பக்தி. ஆனால் திருநாவுக்கரசரை அவர் பார்த்ததே கிடையாது. அவருடைய பாடல், அவருடைய புகழ், அதை கேட்டு அவருடைய பேரில் உணவகம், தண்ணீர் பந்தல், பல நல்ல காரியங்களை அவர் செய்துன்னு இருக்கிறார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் அவர் வீட்டுக்கு இருந்தால் கூட அவருக்கு திருநாவுக்கரசர்னு தெரியாத ஒரு மகான் மேலே அந்த அளவுக்கு செலவு பண்ணி பெரிய செல்வந்தன். அந்த செல்வங்களை அந்த சிவனடியாருக்காக செலவு பண்ணுறதுக்காக அத்தனை கூடங்கள் கட்டி வச்சார் அப்பூதி அடிகள். அவருடைய பிள்ளைக்கு பார்க்காத ஒரு மகானுடைய பேரை திருநாவுக்கரசர்னு பிள்ளைக்கு பேர் வச்சுருந்தார். அந்த மாதிரி 2 பேரும் யாரும் இவங்க சிறந்தவங்க அவங்க சிறந்தவங்கன்னு பேசுனவே அது முட்டாள்தானோன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா 2 வர்க்கமும் அந்த இறைவனை சேர்றதுக்கு தான் பாடுபட்டாங்க. யாரும் அவங்க வாழறதுக்கு பாடுபடலை. ஆழ்வார்கள் ஒன்றும் தாழ்ந்தவங்க இல்லை, நாயன்மார்கள் உயர்ந்தவங்க அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் சமமானவங்க. 2 பேரும் 2 கடவுளை வழிபட்டு கடவுளோடு கலந்தவங்க அவங்க. அதனால் 2 பேருமே அற்புதமானவங்க சாமி. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதன் கிடையாது இல்லையா? ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய குணம் கிடையாது. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய செயல் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் மனம் வேறுபட்டு போச்சு. ஆழ்வார்கள் இருந்த காலமும் நாயன்மார்கள் இருந்த காலமும் வேறு. அது அந்த காலம் கடவுளை மட்டும் வழிபடணும். மக்களும் அப்படி தான் இருந்தான், மகான்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைய உலகம் மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஆசை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா வசதியாக போயிடணுன்ற ஆசை உண்டாகி போச்சு. இந்த ஆசையால் அவசர வாழ்க்கை நடக்குது. இந்த ஆசையும் அவசர வாழ்க்கையும் சேர்ந்து ஆண்டவன்கிட்ட போக முடியல. பக்தின்றது அவங்க இறைவனை புகழ்ந்து பாடினாங்க. 2 வர்க்கமும், ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி நாயன்மார்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்துக்கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு வீடு கட்டலை, எனக்கு வேலை கிடைக்கல, இதை மாதிரி வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு கடவுளாண்ட. அவங்க அப்படி கிடையாது. அவங்கள தன்னையே அர்ப்பணிச்சுக்கினாங்க. சீராளன்னு ஒரு கதை. அந்த சீராள சிவபக்தனுக்கு அன்னாடம் உணவு அளிச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான். அப்படி சாப்பிடும்போது ஒரு சிவபக்தன் சொல்கிறான், நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா உன் பிள்ளைய வெட்டி எனக்கு கறிக்கு சமைச்சு போட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்றான்.
அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், என்னடா அந்த ஆள் நம்ம பிள்ளைய வெட்ட சொல்கிறான்னு, நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளையாச்சு, அந்த பிள்ளை சேர்த்து போயிட்டா நம்ம என்ன பண்ணோன்னு யோசிக்கவே இல்லை. வந்தான் பொண்டாட்டிய தலையை பிடிக்க சொன்னால் இவன் வெட்டனா கறி ஆக்கனா சாப்பிட்டான் போட்டான். அந்த சிவனடியார் வந்து சாப்பிட்றாரு, சாப்பிட்றதுக்கு முன்னே கூப்பிட்றாரு, பையனை எங்கன்றாரு. பையன்தான் சாமி சமைச்சு போட்டுக்கிறது, நீ கூப்பிடுன்றாரு. வெளியே போய் கூப்பிட்டா பையன் ஓடியாடுறான். அந்த மாதிரியான இறைவனோட கலந்த மனம் அது. அதனால அந்த துணிச்சலான வேலை செய்துட்டான். ஒரு கல் இடிச்சுக்கலாம் கடவுளை இன்னைக்கெல்லாம் திட்டுறான். இவங்களையும் அவங்களையும் ஒப்பிட முடியாது சாமி. மகான் காலம் வேற, மனுஷன் காலம் வேற. அதனால மனுஷனுடைய மனம் வேற, மகானுடைய மனம் வேற. அதனால ரெண்டு பேரும் இப்போ வந்து பக்தி பண்ணி யாரும் ஞானம் பெற முடியாது. ஒரே ஒரு வழி, யோகத்தில் போனால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கு அது பயன் தரும். ஏன்னா இவங்க வாழறதெல்லாம் உடலை நம்பி வாழறாங்க. நான் தான் உடல், நான் தான் செயல் அப்படின்றது இந்த உடலை வச்சே பேசுகிறாங்க. இந்த உடலை வச்சே பேசும்போது இந்த உடல் வந்து விழுந்த உடனே மண்ணு துண்ட போகுது. அன்றைக்கே எல்லா எண்ணமும் அந்த உடலோடு அழிஞ்சு போச்சு. அப்போ உயிருக்குள்ளே எண்ணம் இல்லை. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, உடலை மறந்துடு, உயிரை நினை. ஏன்னா அழியாதது உயிர். உயிரோட உன் எண்ணத்தை கலந்துடு, உயிரோட உன் மனத்தை கலந்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடல் விழுந்தாலும் அந்த உயிருக்கு அந்த ஊட்டின ஞாபகம் இருந்துக்கினே இருக்குது. அது அடுத்த பிறவி எடுக்கும்போது கூட அதுலேருந்து அது தொடருது. மகான்கள் அப்படி தொடர்ந்தவங்க தான். எந்த மகானும் பிறந்த உடனே மகான் அந்த கிடையாது. பல பிறவிகள் அவங்க அதிலேயே தொடர்ந்து தான் முடிப்பு இறைவனாட்ட போய் முடித்தாங்க. சாதாரண மனிதர்கள் தன்னுடைய உயிரோடு கலந்து வாழ்ந்தாங்கன்னா ஆசைகள் குறையும், ஆண்டவ மேலே பற்று அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது இந்த பிறவியில் ஆண்டவனுக்கு பிடிக்கலன்னாலும் பல பிறவிகள் முயற்சி பண்ணி அதை பிடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி உயிரை பிடிக்கணுமே தவிர உடலை மறக்கணும். உடலை நினைவில் வச்சுக்கணும். உயிர் இருக்குதா இல்லையான்றது ஞாபகம் இல்லாத வாழறான் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. உடல் இருக்குது, இதான் எல்லாம் நினச்சின்னுக்கிறான். ஆனால் உயிர்ன்ற ஒரு பொருள் உடலுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் உடல் என்ற ஒரு பொருள் இருக்காது இல்லையா? அதனால் இன்னைய மனுஷன் அந்த ஞானத்தை பெற முடியாது சாமி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உயிருக்கு என்ன சொல்கிறோம், ஜீவன் சொல்கிறோம். சிலர் என்ன பண்ணுறான், செத்து போயிட்டான்னா ஜீவன் போயிடுச்சுங்க, ஆன்மா பிரிஞ்சிடுச்சுங்க, உயிர் போயிடுச்சுங்க அப்படின்னு இந்த 3 விதமாக சொல்கிறான். ஆனால் இந்த 3 தான் உடலுக்குள்ள இயக்கமே. ஜீவன், உயிர், ஆன்மா, இந்த 3 தான் இயக்கமே. அப்போது இந்த ஜீவன் என்றது என்னன்னா குழந்தை, சிவம் என்று என்னன்னா கடவுள். அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றணும். நம்ம மாற்றணுன்னா அதுக்கு ஒரு குரு வேணும். குருக்கிட்ட போய் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த குருக்கிட்ட போனதால் நீ ஞானியாக முடியாது, குருக்கிட்ட போனதால் மகான் ஆகிட முடியாது. குரு சொன்னபடி நடந்தினால் தான் ஆக முடியும். அப்போது அது அந்த வழியை பின்பற்றி போனீன்னா அதை அடையலாம். எப்படி குண்டலினி பயிற்சியை மேற்கொள்வது, சாப்பாட்டு முறைகளையும் சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். குண்டலினி பயிற்சி ஒரு குரு இல்லாத பயிற்சி சொல்ல முடியாது. பேப்பரில் கொடுக்குறதோ ஃபோனில் கொடுக்குறதோ சொல்ல முடியாது. அது சீரான முறையில் இல்லை. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குருவால் தொட்டு காட்டி அந்த குருவனுடைய பவரால் அதை செலுத்தி அந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்த பிறகு தான் அவங்க செய்ய முடியுமே தவிர தானாகவே நினச்சின்னு குண்டலி கிளம்பிச்சு சுண்டலி கிளம்பிச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிளம்பாது. அதெல்லாம் வீண் பொய்யான விஷயங்கள். குண்டலி மனுஷனுக்கு கிளம்பிச்சுன்னா அவன் மனிதன் நிலையை மறந்து பொணமாக மாறிடுவான். அவன் பொணத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொணத்துக்கு உயிர் போனால் வராது, ஆனால் இந்த குண்டலி கிளம்பி போய் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது உயிர் வரும். இதுதான் வித்தியாசம். இதுக்கு உணவு கட்டுப்பாடு, ராஜசம், தாமசம், சாத்வீகம் அப்படின்னு 3 வகையாக குணத்தை பிரிச்சுருக்கிறோம். அப்போ அந்த ராஜசம்ன்றது கண்ட பொருள்களை சாப்பிடும்போது முன்கோபம், மூர்க்கத்தனம் இதெல்லாம் வரும். அப்போது இது வரக்கூடாது ஆன்மீகத்துக்கு. குண்டலி உண்மையிலேயே அதை அடையணும்னு நினைக்கிறவனுக்கு இது உதவாது. 2வது தாமசம் உதவாது. எந்த நேரமும் அவன் தூங்கிக்கினே சோம்பேறித்தனமாக இருக்கிறவன் ஞானத்துக்கு உதவ மாட்டான். அப்போது அவனுக்கு சாத்வீகம் இருக்கணும். அப்போ அவன் சாத்வீகமான உணவுகள் அருந்துனானா தான் குணங்கள் சாத்வீகமாக வரும். ஏன்னா அவன் எதை சாப்பிட்றானோ அதான் அவன் உடலில் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய செயல் மாறுது. அப்போ சாத்வீக உணவு தேவை. அதுக்கு தான் சாத்வீக உணவு. ஞானத்தில் போகிறவங்களுக்கு சாத்வீக உணவு வேணும்னு சொல்கிறோம். ரிங் பிரகாஷ் என்பவர்
ஒரு குழந்தை பிறந்த பின் தீட்டு என்று ஏன் சொல்லுகின்றார்கள்? கோயில் செல்லக்கூடாது என்றும் சொல்லுகின்றார்கள். இது உண்மையா சுவாமிஜி என்று கேட்டிருக்கின்றார். குருஜியின் எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கவில்லை என்று தெரிகின்றது. இதற்கு முந்தைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பதிலளித்திருந்தார்கள். இருந்தாலும் உங்களுக்காக குருஜி ஒரு முறை சொல்கிறேன். இந்த எல்லா மதத்தினரும் கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறந்தா மொட்டை அடிக்கிற பழக்கம் உண்டு. அது இந்து மதத்தில் மட்டும் இல்லை, எல்லா முஸ்லீம் மதத்தில், கிறிஸ்துவ மதத்தில், எல்லா மதத்துலையும் உண்டு. இது ஏன் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு அந்த மொட்டை அடிக்கலைன்னா குழந்தை வளர்ச்சி பெறாது. அது கர்ப்பத்தில் இருக்கிற அந்த நீரில் வளர்ந்த முடி, அது அந்த முடியை மொட்டை அடித்தா தான் அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வளர்ச்சி பெறும். அதுக்காக இதை செய்கிறது. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த பெண்ணுக்கு குறைஞ்சது ஒரு 10 நாள் அந்த தீட்டு போய்க்கினே இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர இது சுத்தமாக போகக்கூடாதுன்னு சொல்லலை. அப்புறமா குழந்தைய தூக்கின்னு போய் கோயிலில் பேரே வைக்கிறாங்க, கோயிலில் எல்லா அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கோயிலில் கூட எடைக்கு எடை போட்டு கொடுத்தாங்க, சின்ன குழந்தை எடுத்துன்னு இது எல்லோரும் செய்வாங்க. அந்த 10 நாள் அந்த தீட்டு போகிற காலத்தால் சுத்தம் இல்லாத கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா கோயிலுன்றது ஒரு புனித இடம். அந்த இடத்துக்கு அசுத்தமாக வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. உனக்கு ஏன் சோறு போட்டு வளர்க்கணும், உனக்கு ஏன் பால் கொடுத்து வளர்க்கணும், உனக்கு ஏன் கொசு கிடைக்குமா எறும்பு கிடைக்குமான்னு உன்னையே வளர்த்தாங்க. அவங்க கடமை, உன் கடமை சோறு போட வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அவன் தான் புள்ள. நீ சரியாக வளர்த்து இருக்க மாட்ட, அதனால் புள்ள செய்யலை. இந்த சில வீட்டுங்களெல்லாம் தாய் தோப்பனை வச்சு சோறு போடுவாங்க, பிள்ளைங்களை வச்சுக்கணும். அப்போது ஏன் போடணுன்னு என்ன கட்டாயன்னா, இவனுக்கு தேவைப்படுறதுக்கு இவன் தாய் தோப்பனுக்கு செய்து காட்டினா அந்த புள்ள பழகுது. அதை நம்ம ஆயாவுக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்ம தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நம்ம ஆயாவுக்கு பணம் கொடுக்குறாரு, நம்ம தாத்தாவுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க காலம் முடிஞ்ச உடனே உன் பேரன் பேத்தி உன் பிள்ளைங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம பண்ணணும், நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு பண்ணாருன்னு அந்த பழக்கத்தை உண்டாக்கினோம். குழந்தைங்க கிட்ட பிறக்கும் போது இந்த வெறுப்பு உண்டாக்குனா அது தாய் தகப்பனை விட்டு போயிடும். ரெண்டாவது, காசே பணம் புள்ள சம்பாரிச்சு கொடுக்குறான் நான் ஏன் பண்ணுற தாய் தகப்பன் கதியில் நடுவோடு தான். பிள்ளையாக தான் நினைக்கணும், பணமாக நினைக்கக்கூடாது. அவன் பணத்துக்காக புள்ள இல்லை, உறவுக்காக புள்ள, உரிமைக்காக புள்ள, அதை மட்டும் நினைக்கணும். அவன் பணம் வருமா பிள்ளைய பார்த்தா அவன் தகப்பனும் கிடையாது, அவன் பிள்ளையும் கிடையாது. அதனால் பழக்க வழக்கம் நம்ம செய்கிறது தான், மாறா செய்தது மக்களுக்குன்னுவான். நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் அது வறுமுறையாக வரும். அதை சம்பாதிக்கிறது மட்டும் குறிக்கோளை காப்பாற்றினா பாசம் அழிஞ்சு போயிடும். குரு பார்த்தா தானே, குருவே பார்க்க ஓட்டுறதுல குருடாய்க்கில் வச்சுக்கிறேன் குருவை. நான் என்ன சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குருன்னுக்கிறேன். உன் மனம் உன்னை பார்க்கணும், உன் மனம் உலகத்தை பார்க்குது. உன்னை பார்த்ததுன்னா அது கோடி புண்ணியம், ஆனால் உலகத்தை பார்த்தா உனக்கு பாவம்தான். அதனால் ஒவ்வொருத்த மனமும் அவனை பார்க்கணும். குருன்றது மனம், நான் குரு இல்லை. நான் ஏதோ சும்மா இங்கே ஒரு வேஷம் கட்டிக்கின்னு உங்கள்கிட்டலாம் பேசின்னு இருக்கிறேன் குருன்ற தோற்றத்தில். ஆனால் உண்மையான குரு நான் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 விஷயம் நான் சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏற்றுக்குறாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மறுக்கிறதும் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம்தான் குரு. அது சொல்கிறபடி தான் அவன் நடப்பான். ஒரு மனைவி கிட்ட அன்பாக இருக்கணும்னு அவன் மனம் சொல்லிச்சுன்னா அவன் என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் அன்பாக இருப்பான். அவன் மனம் இவகிட்ட ஏன் நம்ம அன்பாக இருக்கணும்னு வெறுத்துதுன்னா கண்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கினே இருப்பான். அப்போது வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு அவசியமானது மனம். அந்த மனம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனை வழி நடத்துது. அது எப்படி வழி நடத்துதோ அவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இல்லை நடுவில் யாரும் குரு கிடையாது, நான் குரு கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது, நான் எதுவும் சொல்லி எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டான். உயிர் இல்லைன்னா மனம் எதுப்பேன். மனம்ன்றது என்ன பொருள்? இது எண்ணத்தின் தொகுப்பு எதில் சேருது? மனசில், ஜீவனில், உயிரில் சேருது. எண்ணத்தின் தொகுப்பு உயிரில் சேரும்போது அதுக்கு பேர் வேறு, மனம்னு ஒரு பேர் வருது. அந்த மனம், அந்த எண்ணமும் செயலும் சேர்ந்து தான் உலகத்தில் இயங்கிக்கின்னுக்குது. அதனால் முதல்ல உங்களுக்கு உயிர் வேணும். அந்த உயிர் இருந்தால் தான் எண்ணங்கள் சேர்க்கும், எண்ணங்கள் சேர்ந்தால் தான் செயல்கள் செய்ய முடியும். முன்பிரிவில் என்னென்னலாம் பார்த்தையோ அதெல்லாம் இந்த பிறவியில் கனவாக கூட வரும். நீ இந்த பிறவியில் யாருமே பார்த்து இருக்க மாட்டேன், கனவுல வருவாங்க. இது பிறவியினுடைய தொடர்ச்சி. அதெல்லாம் அழிக்கணும். அந்த கனவுகளே வரக்கூடாது. கனவுகளே வரக்கூடாதுன்னா இந்த பாடத்தை சரியாக பண்ணுறவனுக்கு அனாவசியமான கெட்ட கனவுகளே வராது. இதில்
நல்ல கனவு, எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது, எங்கேயாவது குளத்துக்கு போகிறது, எங்கேயாவது ஞானியை பார்க்கறது, இப்படிப்பட்ட கனவு தான் வரும். பேய் வர்றது, பொணம் வர்றது, பிசாசு வர்றதுலாம் வராது. இதில் பயமுறுத்துற கனவே இந்த பாடத்தில் வரவே வராது. அதுக்கு சீரான பாடம் பண்ணணும். பாடம் கொடுக்கறது என் வேலை, பண்ணுறது உங்கள் வேலை. நான் வழியை காட்ட முடியும், போய் முடிக்கிறது உங்கள் வேலை. அது அதனால் பாடம் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஞானிலாம் ஆக முடியாது யாரும். அது சும்மா ஏமாத்தின்னு ஒன்றாகலாம். நான் உபதேசம் பண்ணுறேன், உன்னை ஞானி ஆக்கிறேன். எவனும் ஞானி ஆக்க முடியாது. அவனே நினச்சி ஞானி ஆனால தவிர மற்றவனால யாரையும் ஞானி ஆக்க முடியாது. அது ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். அதனால் இந்த பாடத்தை பண்ணுங்க. அந்த கனவுக்கெல்லாம் வேலை இருக்காது. ஒரு காரியத்தை நினைக்கக்கூடாது, நினச்சா அதை செய்யணும். செய்யாத காரியத்தை நினச்ச என்ன பயனு? இதுக்கு பேர் மாயை இல்லை, நம்ம மடத்தனம், நம்ம இயலாமை. நமக்கு அதில் உண்மையான உரிமை இல்லை அதில். அதனால் இந்த செயல்கள் நடக்குது. இதே நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா, சம்பாரிச்சின்னு வந்து அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதம் சம்பளம் வேணான்னு விடுவீங்களா? ஏன் விட மாட்டேன்றீங்க? ஏன் விட மாட்டேன்றீங்க? அதை விட்டா என்ன? இதெல்லாம் விட முடியுது, அதை ஏன் விட மாட்டேன்றீங்க? பயம். உதைப்பாங்க வீட்டில் சம்பளம் கொடுக்கலாம். அந்த பயத்தால் எடுத்து கரெக்டாக கொடுக்குறீங்க பொண்டாட்டிக்கிட்ட. ஆனால் இதை யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. அங்காத மாடு, அதை போய் பிடிச்சின்னு வந்து கட்டணும். நம்ம கட்டினா தான் அதை நம்ம வீட்டில் நிற்கும். ஆனால் அதை பிடிக்கவே முடியாது விட்டுட்டு நம்ம வீட்டில் எப்படி வந்து கட்ட முடியும்? அது பிடிக்க முடியாது போந்த யாருடைய பலவீனம்? நம்மளுடைய பலவீனம் தாங்க. நம்மளை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம எதை செய்கிறோம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்தீங்கன்னா கரெக்டாக செய்வீங்க. ஏதோ ஏனோ தானே பட்டும் படாதமாக செய்கிறது மேலே பற்று இல்லாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் நடக்கிறதில்ல. புலனுக்கு வேலையே எல்லாம் செய்தால் தான் அதுக்கு பேர் புலன். மனம் எல்லாத்தையும் யோசித்தா தான் அதுக்கு பேர் மனம். எதையுமே யோசிக்காத மனமும் எதையுமே செய்யாத புலனும் இருந்தால் என்ன, போனா என்ன? அப்போது அந்த புலன்கள் இருக்கிறதே எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு தான். இந்த மனம்ன்றதே எல்லாத்தையும் சேகரித்து செயல் புரியறதுக்கு தான். ஆனால் இதை அடக்கி வைக்கணும். ஆட விட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஆட்டமாக போடும். அதை ஞாபகம் வச்சுன்னு நடந்துக்கணும். வந்துட்டு சொன்னாங்க, சாமி நான் என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் நான் துன்பப்படுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வாழ்க்கையில் நல்லது செய்கிறேன்னு நீ சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லணும். இந்த அம்மா மாதிரி நன்மை செய்கிறவங்க யாரும் இல்லை, ஆனால் இந்த அம்மா துன்பப்படுறாங்கன்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். நீ வந்து நான் நல்லது தான் செய்யணும்னா திருடம் கூட நான் நல்லது தான் செய்கிறேன்றான். அதனால் அது சரின்னு எடுத்துக்க முடியுமா? நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசணுமே தவிர நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசினா போய் பேசுகிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி என் செயலை நான் சொல்லக்கூடாது, அடுத்தவன் சொல்லணும். அதான் உண்மை. நான் சொன்னால் என்னை புகழ்ந்துன்னு தான் சொல்லின்னு புலிவுக்குன்னு தான் இருப்பேன். அதனால் அது உண்மை நியாயத்தினா என்னை விட மடையும் யாரும் இருக்க மாட்டானே. அதனால் நீங்கள் வந்து நான் நல்லது செய்தேன்னு சொல்லாதீங்க. நல்லது செய்தேன்னு அடுத்தவங்க சொல்லணும், உங்கள் சம்சாரம் சொல்லணும், உங்கள் தம்பி சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும். அது உண்மை. நீயே சொல்லிக்கினா எல்லாரும் பற்றியும் எல்லாரும் அதான் சொல்லுவான். நான் தீமை செய்தேன்னு எவங்க ஒத்துப்பாங்க. அதனால் தீமையை சொல்லுங்க, அதுக்கு வழி தேடிங்க, நன்மையை மறந்துடுங்க. இதை பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் அந்த தர்மம். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் கூட, கண்ணன் கூட இருந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவங்க கூட சொர்க்கத்துக்கு போகல. கண்ணனையே எதிர்த்து நின்ன கர்ணன் தான் முதல்ல சொர்க்கத்தில் இருந்தான். ஏன்னா அவன் பண்ண தர்மம் கடவுளாலேயே தடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் தர்மத்துக்கு இருக்கிற வலிமை வேறு எதுக்குமே கிடையாது. அதை தான் இப்போ கூட அவங்க இதில் பேசும்போது கூட சொன்னேன். மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்னு. தர்மம் மட்டும்தான் உன்னை உன் மரணத்தை வந்து தடுக்க முடியும், வேறு எதாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பாவத்தை செய்துட்டு தர்மத்தை பண்ண பலனே கிடையாது அவனுக்கு. பண்ண பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் தர்மம் பண்ணுமே தவிர பாவம் பண்ணி தர்மம் பண்ணுறது இல்லை. அது அவன் வந்து பாவி, அவனுக்கு பேரே. அதனால் அது தர்மத்தில் சேராது. தர்மம்ன்றது தூய்மையாக செய்யறது. பொருளத்து நீ தர்மம் பண்ணணும். நான் தர்மம் தான் பண்ணுவேன், இனி பாவம் பண்ண மாட்டேன் நினைப்பு வச்சுன்னு பண்ணினா அதான் தர்மம். எங்கேயோ ஒரு பிடிக்கின்னு வந்து இன்னொரு இடத்துல தர்மம் பண்ணுறேன்னா அது தர்மம் கிடையாது, அது பாவம். தர்மம் அது ஒரு நல்ல குருவால் மட்டும்தான் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால் இந்த 4 தர்மம் எல்லாராலையும் பண்ண முடியும், அதையே பண்ணுறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும்னாவே உலக துன்பங்களே நீங்கிடும். ஆனால் ஒருத்தரை கொள்ளடிச்சு வாழணும் போது துன்பங்கள் கூடிடுது. அந்த மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்மளால் முடிஞ்சது அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அடுத்தவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னாவே பாதி துன்பங்கள் குறையும். தர்மத்தை பண்ணும்போது உன் மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் வெளியே போயிடும். அதனால தான் அதை சொல்கிறது. மாடு கொடுக்குறது, மாடு பிடிச்சி வாங்கி கொடுக்குறது. இப்போ ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீ ஒரு மாடு பிடிச்சி கொடுக்கணும். ஒரு கோவில்
மாடு பிடிச்சி கொடுத்தா அந்த பால் கறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கோதானம். அது உன்னால் என்ன முடியுமோ செய். துர்க்கையினுடைய அம்சம் 9 அம்சங்கள். அந்த 9 அம்சங்கள் தான் நவராத்திரி. நவம்னா 9ன்னு அர்த்தம். அந்த துர்கை வந்து அந்த ஒரு சூரனை, மும்மூர்த்தியாலையும் கொல்ல முடியாத சூரனை துர்கை கொல்றான். ஏன்னா துர்கை தான் ஆதிசக்தி. துர்கை ஆதிசக்தின்னு ஒன்று இல்லைன்னா உலகமன்னே ஒன்று கிடையாது. அப்போது அந்த ஆதிசக்தி மும்மூர்த்தி சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவராலையும் வெல்ல முடியாத அரக்கனவன். அப்படிப்பட்டவனே இந்த மும்மூர்த்திகளும் போய் துர்கை கிட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி அவன் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், எங்களால் அவனை வெல்ல முடியல, அதனால் உன் சக்தியால் தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்னும்போது அம்பாள் வந்து துர்கையாக மாறுறான். துர்கையாக மாறி அந்த சூரனை வதம் பண்ணுறான். வதம் பண்ணதால் அந்த நாளை வந்து நவராத்திரியாக கொண்டாடணும். 9 நாள் போகிறது, 9 அம்சங்கள். அதனால் அந்த 9 நாளை வந்து நவராத்திரியாக அம்பாளுக்காக விசேஷமாக இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய விஷயம். இது அதிகமாக கல்கட்டாவில் அதிகம் ஜாஸ்தி, தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் கொண்டாடுவாங்க. நவராத்திரி வந்து கொலு வச்சு அந்த துர்கை அம்மனை 9 நாளும் கொண்டாடுறதுக்காக எல்லா வீட்டிலேருந்து அழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் அன்றைக்கி சாப்பாடு, பிரசாதம் இதெல்லாம் கொடுத்து, சில பேர் வசதிக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க, வசதி இல்லாதவங்களுக்கு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது அவங்கவுங்க செய்வாங்க. அந்த நாள் வந்து அந்த சூரனை வதைத்த நாள் வந்து நவராத்திரி நாள். அந்த 9 அவதாரத்தை எடுத்து கொன்றதால அந்த நவராத்திரி பூஜை அம்பாளுக்காக செய்யப்படுறது மாதிரி. வணக்கம், ஆத்ம வணக்கம். நான் திருவல்லிக்கேணி இருந்து வரேன் ஐயா. நான் 3 உபதேசம் திருவான்மையூர்லேருந்து. திருவல்லிக்கேணி ஐயா. திருவல்லிக்கேணி சண்முகம். உங்களுக்கு திருவல்லிக்கேணி சண்முகம். சரி சார். நான் 3 உபதேசம் வாங்கியிருக்கேன் ஐயா. அந்த 3 உபதேசம் வாங்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகம் வரும்போது காலையில் ஐயா சொல்லியிருப்பீங்க, ஒவ்வொரு உபதேசம் வாங்கும் போது நல்லா டைம் கொடுத்து வாங்கணுன்னு. நான் 3ஆவது உபதேசம் வாங்கும் போது 1.25 மணி நேரம் தான் பாடம் பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ணலை. திருப்பி 3ஆவது உபதேசம் வாங்கிட்ட பிறகு 1.5 மணி நேரம் தான் உட்கார முடிஞ்சுது. அப்போ எனக்குள்ளே ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் இருந்தபோது ஐயா சொல்லியிருக்காரு, ஒரு பார்த்து 2 மணி நேரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பார்த்து டைம் கொடுத்து வாங்கினேன். அந்த சந்தேகம் வரும்போது ஐயா நீங்களே வந்து எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க, இது எப்படிங்க நாங்கள் நினைக்கிறத வந்து உங்களுக்கு உடனே எங்களுக்கு விளக்கம் தரீங்க. அது ஐயாவோட கருணை சாமி, இது நம்ம பண்ணுறதே கிடையாது. இப்போ அவர் வந்து சொல்லாத விஷயமே கிடையாது, எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஐயா சொல்லியிருக்காங்க ஐயா. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு அந்த நேரத்தில் வந்து ஐயா சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொன்னது வந்து எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு, நீங்கள் தான் ஐயாவா இப்போ வந்து எங்களுக்கு உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு ஆலமரத்துக்கு வேறு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அது போல் இந்த 3 பாடமும் யார் வந்து நல்லா அருமையாக பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த பாடம் வந்து ரொம்ப அருமையாக வரும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுதான் ஐயா கிட்ட கேட்கணும். எப்படி ஐயோன்னு நினச்ச நினைப்பு ஐயாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான். இது ஐயாவோட கருணை, அவர் தான் நம்மளை பேச வைக்கிறாரு. உங்கள் மனசில் இருந்த சந்தேகம் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன சந்தேகன்றது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட தான் சொன்னேன். பதில யார் மூலியமாக வர வைக்கிறாரு? யாரும் இல்லைங்க, நீங்கள் தானே ஐயா. அது சரி, வேற யாரும் இல்லையே. சரி, அப்போ பதில் யாருது? ஐயாது தான். அப்போ ஒன்றுமே கிடையாது. இது வாய் நிப்பும் ஒன்று தான் பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நம்ம ஒரு பெரிய ஜீரோ, அவ்வளோதான். ஐயா நம்மளை வச்சு அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்ய வைப்பார். அதனால தான் நமக்கு ஒரு பெருமையும் கிடையாது. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சையா நானும் ஒரு பாவம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயாவை நேரில் பார்க்கல. நேரில் பார்க்காம 2021/6/2024 தான் முதல் உபதேசம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாடம் வந்து பண்ணிட்டு வரேன். ஐயாவை நேரில் பார்க்கறது ரொம்ப மனசு கஷ்டம் இருந்ததால் பாடம் பண்ணேன். ஆனால் ஐயாவை நான் பார்த்ததும் இல்லை, ஐயாவோட ஸ்பீச் மட்டும்தான் இன்னி வரைக்கும். நான் எப்படி இந்த உபதேசத்துக்கு வந்தேன்னா, நான் ஒரு ராமர் பக்தன். 5ஆம் மாதம் ராமநவமி நடக்குது. ராமநவமி கோயில் டெய்லியும் போவேன், டெய்லியும் பூஜை பண்ணுவேன், நானே பூ போட்டு டெய்லியும் பிரசாதம் கொடுத்துருவேன். அந்த ஊரில் அன்றைக்கி திருவிழா நடத்துகிறாங்க, ஊரு பூரா லைட்டு போட்டாங்க, பிரசாதம் கொடுத்துறாங்க. அங்கே அம்மன் சிலையும் இருக்குது, சிவன் சிலையும் இருக்குது. 2த்துக்கும் பூஜை பண்ணுறாங்க. நான் தான் அலங்காரம் பண்ணுறேன், அம்மனுக்கும் சிவனுக்கும். எல்லாம் பிரசாதமாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் ராமருக்கு ஒரு துளசி மாலை போட்டு பூஜை முடிச்சுட்டாங்க. நான் கேட்டேன், பிரசாதம் கொடுக்குறீங்க, லைட்லாம் போட்டீங்க, ஆனால் அந்த ஐயாவுக்கு அலங்காரம்லாம் பண்ணாமல் பூஜை போடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரியுதா? பிரசாதம் வந்து சாமி சாப்பிட போதா
அந்த அலங்காரம் மட்டும் தான் அந்த ஐயா ஏற்றுக்க போகிறாரு. அதை பண்ணும் போது அங்கே ஊருக்குள்ளே சின்ன தகராறு வந்துட்டு என்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அன்றைக்கி அந்த கோவிலை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த ஐயா சன்னிதியில் நின்று இனிமேல் உங்கள் கோவிலுக்கு நான் வரமாட்டேன், இதுதான் கடைசின்னு சொல்லி வந்துட்டு ஒரு 2-3 நாளில் வந்து ஐயாவோட வீடியோ தான் வந்தது. நம்ம கோவிலுக்கு போகாமல் இருக்கவும் முடியாது, ஒரு நாள் சாமி கூடாமல் இருக்க முடியாது. அப்போ ஐயா சொன்ன வார்த்தை, உனக்குள்ளே இருக்குது அதை தேரா, ஏன்னா எங்கேயே தேர இங்கே பாடம் கொடுக்குறாங்களோன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேட்டி மட்டும் பாப்பா வீடியோவில் பார்க்க எல்லாம் வெள்ளை வேச்சு கட்டியிருப்பாங்க, அதை கட்டின்னு வந்த உடனே பாடம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. இது கோவிலுக்கு போகிறதுக்கு மனசில் எதுவுமே இல்லை. அது எப்படி நடந்தது ஐயா கேட்டேன். அதுதான் சாமி பக்குவம். இறைவன் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான்னு சொல்கிறதெல்லாம் ஒரு குழந்தை பருவம். அந்த குழந்தைக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். ஆனால் நம்ம வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வாழ்க்கையில் படக்கூடாத துன்பெல்லாம் பட்டுட்டு ஒரு பக்குவத்தோடு வந்து குருவோட காதை தப்பிச்சோன்னே எங்கேயோ இருக்கிற தெய்வத்தை இந்த ஊன் உடம்புக்குள்ளே நமக்கு ஐயா காட்டி கொடுக்காரு. அவரால் மட்டும்தான் அது சாத்தியம், வேறு யாருக்கும் அந்த சாமர்த்தியம் பத்தாது. யார் ஒருத்தர் இறைவனை பார்த்தாங்களோ அவங்களால மட்டும்தான் இறைவனை காட்டி கொடுக்க முடியும். விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் இல்லைன்னா விவேகானந்தருக்கு இறைவனை யாராலையும் காட்டி கொடுத்துருக்கவே முடியாது. அதை போல் நாம் எல்லாம் விவேகானந்தர் மாதிரி தான், ஐயா ராமகிருஷ்ணர் மாதிரி. இவர் ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு யாரும் காட்டி கொடுக்க நாதி இல்லாமல் ஆகிட்டுருக்கோம். அதனால் இதை ஐயாவை எந்த சூழ்நிலையிலையும் நாம் மறக்கவே கூடாது. கண்ணை இமைக்கிற நேரத்தில் கூட மூடும்போது அவரை நினைக்கணும், திறக்கும் போது அவரை தான் நினச்சிருக்கணும். அவ்வளோ உண்மையாக இருந்தோம்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வீண் பாவாசம் சரிங்களா. அதனால் வருத்தமே வேண்டாம், அதெல்லாம் அந்த பழைய கதையெல்லாம் மறந்துடும். நாம் ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். ஆதங்கமே இருக்கக்கூடாது. நம்ம மாதிரி பாடம் பண்ணுறவங்களுக்கு ஆதங்கமே வரக்கூடாது. தெரிஞ்சே நம்ம கொடுத்துட்டு வரோம். ஆதங்கம் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. சில இது காலத்தோட கட்டாயம், அதில் நான் கொடுக்க மாட்டேன் இப்படி தான் இருப்பேன்னா அதுக்கான விலை வேறு மாதிரியாக இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான் உண்மை. அதாவது நம்ம ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறோம், ஏப்பா யார் சொத்துக்கு நீ ஆசைப்படாத, எது போனாலும் நீ கவலைப்படாத அப்படின்னு ஊருக்கெல்லாம் சொல்கிறோமே. இன்றைக்கி நம்ம கை விட்டு போகும்போது அது இருக்கணும்ல, அங்கேயே நீ சிரிக்கணும்ல. ஊரெல்லாம் சிரிக்க சொல்லிவிட்டு நமக்கு ஒரு துன்பம் வந்தானே ஒன்று ஒப்பர வச்சா பேசுறதுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆகிடும்ல. இப்போ நம்ம பேசுறதும் செய்யறதும் ஒரே மாதிரி இருக்குதான். இதுதான் ஞானப்பாதையில் போகிறதுக்கு அர்த்தம். எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நில தடுமாறாமல் இருக்கிறோம்ல, இதை விட வேறு என்ன வேணும்? இது ஒன்று தான் நம்ம கூட வரப்போகுது, வேறு எதுவுமே நம்ம கூட வராது சார். அதனால் ஐயா இருக்கார், அவர் கொடுத்த கலை இருக்குது, வேறு ஒன்றும் நம்ம வேணாம். ஆனால் இப்போ என்னால் 2.25 மணி நேரம் பண்ண முடியுதுங்க. அது எப்படின்னு தெரியல. காலையில் 4 மணி 4:15 உட்காந்து 6:15 வரைக்கும் பாடம் போயிட்டு இருக்குது. 3 பாடம். ஐயா சொன்ன மாரி எப்போ நம்ம அனுபவம் நல்லா வருதோ அதுக்கப்புறம் இன்னொரு பாடம் வாங்கிக்கங்க, அடிக்கடிக்கு வேணான்னு சொன்னதுங்க. அதனால் பாடம் நல்லா வரும்போது இன்னொரு பாடம். சரி, ஆத்மா வணக்கம். ஞான ஒளி தரும் கதிரே
யாரே